ஓகே ஓகே, சரி சரி. ஆ, இப்போ வந்து பாருங்க, 42வது விட என்ன? செக் பண்ணுங்க. கேள்வி வந்து மஹப்பத் ரசூல் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. மஹப்பத் ரசூல் தான் என்ன? அப்போ அதுக்கான விட வந்துட்டு என்ன வரும்? மஹப்பத்து ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்கிறது தான் என்னன்னு கேட்குறாங்க. ஆ, மஹப்பத்து ரசூல் அப்படின்னா என்ன? அதுக்கான ஆன்சர் என்ன? எத்தனாவது? 43வது கேள்வி. ஓகே, 42 வாக்குல என்ன? சரி, 42க்கு சொல்லுங்களேன். 42க்கு அடுத்தது போவோம் நம்ம. 43வது மஹபத்து ரசூல் என்ன? 2021. 2021. மூணாவது. வெரி குட். 43க்கு மூணாவது சரியான விட. இது வந்து இலகுவான ஒரு கேள்வி. சரியா? மஹபது ரசூல்னா நபி அவங்க மீது அன்பு வைக்கிறது அர்த்தம். சரி, 44வதுக்கு. இல்ல இல்ல, 42க்கு சொல்லுங்க. 42க்கு. தாபீன்கள் காலத்துல ஆரம்பத்துல ஹதீஸ் துறை எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கான காரணம் அல்லாதது என்னன்னு கேட்கிறாங்க. தாபீன்கள் காலத்துல ஹதீஸ் துறை நிறைய பிரச்சனை வந்துருக்குது, அந்த பிரச்சனைகளை இதுல தந்திருக்காங்க. ஆனால் பிரச்சனை இல்லாதது எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி பிரச்சனை இல்லைன்னு. இப்ப 42வதுக்கு விட என்ன? 42க்கு ஒன்றுன்னு சொல்றீங்க. சரி, நான் பார்ப்போம். 42 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஹதீஸ் துறை அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல ஹதீஸ் வந்து சிலவங்க மனனமாக்கினாங்க, சிலவங்க எழுதி வச்சாங்க. ஆனா எல்லாமே ஒரு தொகுப்பாக எழுதப்படல. அடுத்தது சஹாபாக்கள் காலத்திலையும் ஹதீஸ் என்ன செய்யுதுன்னு மனனமாக்கி வச்சிருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எழுதினாங்க, எழுதி வச்சிருந்தாங்க. தாபீன்கள் காலத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஹதீஸ் துறை அப்படிங்கிறது கொஞ்சம் அதுல ஸ்னாதுகளை செக் பண்றது, அந்த ஒரு ஹதீஸ் அறிவிச்சவங்களை செக் பண்ணி பார்க்கிறது, அதோட உள்ளடக்கத்தை செக் பண்ணி பார்க்கிறது, சரியா இருந்தா மட்டும் ஏற்றுக்கொள்றது, ஹதீஸ்ல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துற, ஹதீஸை வந்து சுத்தி இருந்து படிக்கிறது, ஹதீஸ் சம்பந்தமா புத்தகம் எழுதுற, அப்படியான சில கலாச்சாரங்கள் வருது. அப்ப இந்த காலத்துல வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பிரச்சனை நடந்துச்சு, நிறைய நடந்துச்சு. அதுல பிரச்சனை நடக்காத விஷயங்களும் இருந்துச்சு. சரியா? அப்ப அந்த வகையில முதலாவது என்ன சொல்றாங்க? குலஃபா ராஷிதூன்களுக்கு பின்னால ஆட்சி பீடமேறிய ஆட்சியாளர்களில் ஒரு சிலவர்கள மோசமான செயற்பாடு. உண்மையிலேயே தாபீன்கள் காலத்துல ஹதீஸ் துறை ஒரு பிரச்சனை என்ன எதிர்கொண்டுச்சு. என்ன காரணம்னு சொன்னா, இப்போ குலஃபா ராஷிதூன்ங்கிறது யாரு? அபூபக்கர் அலி, உமர் அலி, அலீர் அலி, உஸ்மான் அலி, அலீர் அலி அல்லாஹ்னு இவங்க வந்து ஆட்சி செய்யற காலத்துல கடும் இரையச்சத்தோட அவங்க நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்க. அப்ப அந்த காலத்திலேலாம் குர்ஆனுக்கு ஹதீஸுக்குலாம் நல்ல முக்கியத்துவம் கிடைத்தது. ஆனா பிற்பட்ட காலத்துல வந்த ஆட்சியாளர்கள் இவங்க வந்து அதுல நல்லவர்களும் வந்தாங்க, கெட்டவர்களும் வந்தாங்க. அப்படி கெட்டவர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, ஹதீஸ் துறையில பெருசா கவனம் செலுத்துறல்ல, அவங்கள ஆட்சிக்காக வேண்டி பொய்யான ஹதீஸ்களை கொண்டு வர. அப்ப இப்படி பல என்ன பிரச்சனைகளை தாபீன்கள் கால ஹதீஸ் துறை எதிர்கொண்டது. அப்ப முதலாவது விட வந்து அந்த சரியானது. அதாவது பிரச்சனைக்கான காரணம் வரும். சரியா? பிரச்சனைக்கான காரணம் அல்லாததுக்கு வராது. அப்ப ரெண்டாவது பாருங்க, குலஃபா ராஷிதூன்கள் ஹதீஸ் பாதுகாப்பு விஷயத்துல கையாண்ட முயற்சிகள் பின்னர் கைவிடப்பட்டமை. இதுவும் கொஞ்சம் உண்மைதான். ஹதீஸ்ல குலஃபா ராஷிதூன்கள் நிறைய கவனம் செலுத்தினாங்க. ஆனா பின்னுக்கு வந்தவங்க அதுல கொஞ்சம் ஒரு தளர்வு காட்டினாங்க, கொஞ்சம் அதை விட்டு கொடுத்தாங்க. இதனால என்ன நடந்துச்சு? சரியான முறைக்கு தாபீன்கள் காலத்துல ஹதீஸ் துறையை கொஞ்சம்
என்ன பாதுகாக்கிற கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இதுவும் விட வந்து என்ன பிரச்சனைக்கான காரணங்கள் இதுவும் ஒன்று. மூணாவது, எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் குறைஞ்சி இருந்தாங்க. இது வந்து தாபீன்கள் காலத்துல ஹதீஸ் துறை எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கான காரணத்துல அல்லாததுக்குள்ள தான் வரும். இதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஆன்சரா வரும். சரியா? ஆஹ் 42 என்ன சொன்னீங்க? முதலாவது சொன்னீங்க. ஆனா விட வந்து மூணாவது தான் வரும். ஏன்னா நபி அவங்களோட காலத்துல தான் எழுத வாசிக்க தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க குறைஞ்சிருந்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சொன்ன ஹதீஸ்கள், குர்ஆன் வசனத்துல தூண்டுதல்கள், இதன் காரணமாக நிறைய பேர் வந்து எழுத படிக்க கற்றுக்கொண்டாங்க. நிறைய பேருக்கு எழுத படிக்க, எழுத வாசிக்க எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. எனவே அந்த காலத்துல அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல இயலாது. எனவே அதான் விடையா வரும். அடுத்த ஒரு நூற்றாண்டு காலம் வரை ஹதீஸ்கள் தொகுக்கப்படாமை, இது வந்து தாபீன்கள் கால ஹதீஸ் துறை எதிர்கொண்ட சவால்கள்ல ஒன்று. சரியா? அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா? அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, பகுத்தறிவின் அடிப்படையில் தீர்ப்பு கூறும் அளவுக்கு நிலைமை மோசமானது. மூத்த சில சிந்தனைகள் அதெல்லாம் வந்து பகுத்தறிவின் அடிப்படையில் நிறைய தீர்ப்புகள் கூறினாங்க. இதுவும் தாபீன்கள் கால ஹதீஸ்களை எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஒன்றாக வரும். சரி. இப்ப 43வது பார்த்துட்டோம். 44வதுக்கு விட என்ன? எம்சிக்யூல வந்து பாருங்க, நிறைய இந்த மரணிச்ச விஷயங்கள், மரணத்தோட சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கேள்வி வந்திருக்குது. ஏன்னு சொன்னா, இதுல மாணவர்களை நல்லா குழப்பேலும். மாணவர்களை நல்லா குழப்பேலும். அதுல வந்து பிழை எடுக்க வைக்கலுங்கிற காரணத்தால தான் இவங்க இப்படி செய்றாங்க. எனவே அதை கொஞ்சம் நல்லா எம்சிக்யூக்காக படிச்சுட்டு போங்க. சரி. மரணித்தவர்களோட சொத்துக்களை பயன்படுத்தும் போது எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப நீங்க சொல்லிக்கிறீங்க விட வந்து மூணாவது. எல்லாரும் விடைய சொல்லுங்க. மூணாவது என்ன? நல்லடக்கத்துக்கான ஏற்பாடுகளை செய்யறது. வெரி குட். மரணிச்சா ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? அவர்ற காசில நல்லடக்கத்துக்கான ஏற்பாடுகளை தான் ஃபெஸ்ட்டுக்கு செய்யணும். அடுத்தது வந்து அவரோட கடன் இருந்தா கொடுக்கணும். அடுத்தது அவர் வசியத்துகளை வந்து நிறைவேற்றணும். அடுத்தது அவரோட சொத்துக்கள் என்ன செய்யணும்? அவங்களோட குடும்பத்துக்கு என்ன பகிர்ந்தளிக்கணும். அவங்களோட அந்த என்ன, குடும்பம் இல்லாட்டி என்ன தவில் அர்ஹாம் அஸ்ஹாபுல் ஃபுரூலுக்கு பகிர்ந்தளிக்கணும். அவங்க இல்லாட்டி தவில் அர்ஹாம்ங்கிற அவங்களுக்கு நம்ம அதை பகிர்ந்தளிக்கணும். இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. சரியா? இதான் ஓர்டர். அடுத்தது 45வதுக்கு என்ன விட கேட்கிறாங்க என்னன்னு சொன்னா, அதிர்ஷ்டத்தில் அடங்கக்கூடிய 4 அம்சங்களான நல்ல மனைவி, விசாலமான வீடு, நல்ல அயலான், அண்டை வீட்டுக்காரான் என்ற ஹதீஸ் தொடரில் நபி அவர்கள் குறிப்பிட்ட 4வது விஷயம் என்ன? அப்ப இஸ்லாம் பாடத்துல இப்படி ஒரு கேள்வி எப்பவுமே வருது. என்னது? ஒரு ஹதீஸ் ஒரு ஒன்றை சொல்லி இது ஹதீஸா இது குர்ஆன் வசனமான்னு கேக்குறாங்க. சில டைம்ல ஒரு ஹதீஸை தந்து இது யாரோட சம்பந்தப்பட்டது? ஆ இப்படி ஒரு சஹாபி கருப்பின் மகன் என்று சொன்னது யாரு? அப்படி கேக்குறாங்க. சில டைம்ல ஒரு ஹதீஸை தந்து என்ன செய்யறாங்க? இப்படி 4 விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல 4வது என்னன்னு கேக்குறாங்க. அப்போ உங்களுக்கு இஸ்லாம் பாடத்துல வந்து கைட்ல 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு கைட்ல இருக்கிற எல்லா குர்ஆன் வசனமும் ஹதீஸும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கைட்டை வாய்ச்சிட்டு போகும்போது குர்ஆன் வசனம் வருதா கொஞ்சம் உத்து பாருங்க. அந்த குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சீங்கன்னா அது மனசுல பதிஞ்சிடும். ஒரு ஹதீஸ் வருதா வாய்ச்சிட்டு போகாம அந்த ஹதீஸை கொஞ்சம் பார்த்துட்டு யோசிங்க. 4 விஷயம் சொல்லிக்கிறாங்க. இது என்ன 4 விஷயம் எங்கள்கிட்ட இருக்குதா? பக்கத்து இது எங்க சொந்தக்காரர்கள்ட்ட இருக்குதா? இப்படி கொஞ்சம் யோசிங்க. இப்படி யோசிக்கும் போது அது பார்த்த ஞாபகம் முடியும். அப்ப எக்ஸாமுக்கு வரக்குள்ள டக்குன்னு அந்த 4வது விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அப்ப 45வதுக்கு விட வந்து என்ன சொல்லியிருக்கிறீங்க? ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது 2ன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு விட வந்து என்னன்னு சொன்னா, 2வது நல்ல வாகனம். சரியா? நல்ல வாகனம். நபியாக சொன்னாங்க. ஒரு நல்ல மனைவி, சாலிகான மனைவி, ஒரு நல்ல விசாலமான வீடு, நல்ல பக்கத்து வீட்டுக்காரால், நல்ல வாகனம். சரியா? அப்ப இந்த ஹதீஸை நீங்க நல்ல முறையில தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். சரி. 46வதுக்கு சரி போல சொல்ற விஷயங்கள். 46வதுக்கு விட என்ன?
ஒன்றுன்னு சொல்லிக்கிறீங்க, ரெண்டுன்னு சொல்லிக்கிறீங்க. பாப்போம். 46வதுக்கு முதலாவது என்ன? அனைத்து ரசூல்மார்களுக்கும் வழங்கப்பட்ட தீன் ஒன்றாகவும் சட்டங்கள் வேறுபட்டதாக காணப்பட்டன. சரி, சரியா? நம்ம ஆரம்பத்துல படிச்சோம். ரசூண்டா யாரு, நபீண்டா யாருலாம் படிச்சோம். அடுத்தது என்ன? இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷரி ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்லாமிய அகைடாவை தூய வடிவில் பாதுகாப்பதற்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளார்கள். இதுவும் என்னன்னு சொன்னா சரி. இதுல என்ன விஷயம்டா, அபுல் ஹசன் அல் அஷரி ரஹிமஹுல்லா அப்படிங்கிறவர் ஆஹ், இவங்களோட அகீதா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தாலா அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல என்ன அல்லாஹ் அரிசில இல்ல. சரியா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நாங்க என்ன நம்புறோம்? அல்லாஹ் தாலா அரசியல இருக்கிறான். அவனுக்கு உருவம் இருக்குது. மறுமையில் அவனை பார்க்க முடியும். அவனுக்கு நிறைய பண்புகள் இருக்குது. நிறைய பெயர்கள் இருக்குது. இப்படிதான் நாங்க நம்புறோம். ஆனா அபுல் ஹசன் அல் அஷரி ரஹிமுல்லாங்கிறவங்க ஆரம்பத்துல மூத்த சில சிந்தனையில இருந்தாங்க. அப்படின்னா பகுத்தறிவுவாதம். அல்லாஹ் பார்க்கவே இயலாது. அல்லாஹ்க்கு உருவமே இல்லை. அப்படிங்கிற வழிகாட்டி சிந்தனையில தான் இருந்தாங்க. பிறகு கொஞ்சம் திருந்தி என்ன செஞ்சாங்க? அஷ்ஷரி அப்படிங்கிற ஒரு அக்கீதாவை கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கிற தப்லீக் ஜமாத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அக்கீதாவோட தான் இருக்கிறாங்க. அஷ்ஷரியாக்கள்னு சொல்லுவாங்க. இவங்களோட கருத்து என்னன்னா, அல்லாஹ்க்கு அல்லாஹ் அரசியலே இல்ல. அல்லாஹ் உலகத்துல அவனுக்கு இப்ப உருவம் இல்ல. நீங்க அவனுக்கு ஏழு ஏழு பண்புகள் தான் இருக்குது. அப்படியான கருத்துல தான் இந்த அஷ்ஷரி ரஹ்மவுல்லா இருந்தாங்க. அதைத்தான் இப்ப தப்லீக் ஜமாத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க அகீதாவில் ஒரு அஷ்அரி தங்களை சொல்லிக் கொள்ளுவாங்க. சரியா? ஆனா அவங்க இறுதி காலத்துல மரணம் அடைகிற டைம்ல அவங்க இந்த அஷ்ஷரிங்கிற அகீதாவை விட்டு மாறிட்டாங்க. மாறி சலஃபிங்கிற அகீதாவுக்கு போயிட்டாங்க. சலஃப் அகீதாவுல தான் நாங்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அரிசில இருக்கிறான். அவன் தான் இந்த வானங்கள் பூமி எல்லாம் படைச்சான். அல்லாஹ் தாலாவுக்கு நிறைய பண்புகள் இருக்குது. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நிறைய பண்புகள் சொல்லியிருக்கிறான். அந்த பண்புகள் அல்லாஹ்க்கு இருக்குது. அல்லாஹ்க்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிற பெயர்கள் இருக்குது. அல்லாஹ் மறுமையில் எங்களால பார்க்க முடியும். இவங்களும் என்ன சொல்றாங்க? சொர்க்கத்துல பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா உலகத்துல அல்லாஹ் தாலாக்கு ஒரு திசை இல்லைன்னு சொல்றாங்க. அல்லாஹ்க்கு திசை இல்லைன்னு சொல்றாங்க. மறுமையில் அல்லாஹ் பார்க்க இயலும்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்க்கு திசை உண்டு இல்லாட்டி எப்படி அல்லாஹ் மறுமையில பார்க்க இயலும்? அல்லாஹ் மறுமையில ஒரு திசையை நோக்கி தானே பார்க்கணும். அப்ப அவங்களுக்குள்ளே கருத்து முரண்பட்டு கொள்றாங்க. திசை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சொர்க்கத்துல பார்க்க இயலும்னு சொல்றாங்க. திசை இல்லாட்டி எப்படி பார்க்க இயலும்னு கேட்டா பதில் இல்லை. அப்ப அப்படித்தான் அந்த அஷ்ஷரி இமாம் இருந்தாங்க. ஆனா திருந்திட்டாங்க. திருந்தி சலஃப் அக்கீதாக இறுதியில வந்துட்டான். சரியா? நானும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவங்க என்ன அக்கீதாவில் இருந்தாங்களோ அதிலேயே நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் மறுத்தானாங்க. அப்படியான விஷயங்கள் புத்தகத்துல எழுதியிருக்கிறாங்க. அந்த வகையில உண்மையிலேயே அவர் அக்கீதாவை தூய அக்கீதாவை பாதுகாக்கிறதுக்கு பெரும் பங்களிப்பு செஞ்சாரு. ஆனா 2வது தரம் பிளவு விட்டு 3வது தரம் அல்லாஹ் தஆலா நேர் வழியை காட்டிட்டான். சரி. அப்ப முதலாவது சரி, 2வது சரி. அடுத்தது 47வது விட என்ன? 47க்கு அல் குர்ஆன் 47 என்ன போட்டிருக்கீங்க? 47க்கு 5 போட்டிருக்கீங்க. 5 சரி. அல் குர்ஆன் இறைவனின் தூய வார்த்தை. சரி. அல் குர்ஆன் விடய உள்ளடக்கம் சொல்லாட்சி ஊமை இலக்கிய மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்டவை. அப்ப முதலாவது சரி. 2வது அந்த சரியை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துது. ஏன்? அல்லாட வார்த்தை. அல்லாட வார்த்தைங்கிறதால இது மனுஷன சொல்லாட்சி ஊமை இலக்கிய நயம் இப்படியான மனித ஆற்றலுக்கு உட்படாது. இது அல்லாஹ்வோட மட்டும்தான் இப்படி செய்ய இயலும் அப்படி இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்லியிருக்கிறான். சரி. 48வதுக்கு என்ன விட? 4ன்னு சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த அகைதா இபாதா ஹுதூத் என்ன கஃபாரா என்பவற்றில் இஜ்திஹாத் இடம்பெற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுல அகீதாவுல இஜ்திஹாத் இடம்பெற முடியுமா அப்படின்னா முடியாது. இபாதத்துல எல்லாம் முடியாது. இப்போ உதாரணமா இபாதத் தொழுகை 5 வேளை தொழணும். இதுல இஜ்திஹாத் எடுத்து ஒரு ஆள் 4 ஒரு ஆள் 3 சொல்ல இயலாது. சரியா? லுகர் 4 ரக்காத். இதுல இஜ்திஹாத் எடுத்து ஒருவர் சொல்றாரு இல்ல இல்ல என்ன
நான் நிஜிதியாதோட ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தேன் குர்ஆனை சுன்னாவை நான் மூன்றரை கேத்து தான் அப்படியெல்லாம் சொல்ல இயலாது. ஹுதூத் ஹுதூத்னா என்ன? கையெடுத்தா களவெடுத்தா கையை வெட்டணும். அப்ப இதுக்கு வந்து ஈதிகாத் நான் பண்ணியிருக்கிறேன். கையை வெட்ட தேவை நான் குர்ஆன் சுன்னாவை ஆராய்ச்சி பார்த்திருக்கிறேன். இதுல நான் பிழையா சொன்னா ஒரு கூலி, சரியா சொன்னா ரெண்டு கூலின்னு சொல்ல இயலாது. அக்கீதா விஷயத்துல ஈதிகாதெல்லாம் இங்க செல்லுபடியாகாது. ஈதிகாத் படி நான் வந்து அல்லாஹ் தாலா உருவமில் அல்லாஹ் தாலா எங்கும் இருக்கிறான்னு நம்புறேன். சரியா? அத்ரஃபு போல அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான் ஒரு ஆள் நம்புறாரு. இன்னொரு ஆள் இல்ல அல்லாஹ் தாலா அரிசில மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு நம்புறாரு. இது வந்து இஜ்திஹாத்துடைய விஷயம். எனவே ரெண்டு பேருக்கு நன்மை கிடைக்கணும்லாம் சொல்லலாம். அதுல இஜ்திஹாத் இல்ல. அகீதாங்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. இபாதாங்கிறது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஹுதூத்ங்கிறது கஃபாராங்கிறது தெளிவு. அதுல இஜ்திஹாத் இடம் பெற முடியாது. மாறாக இஜ்திஹாத்ங்கிறது கிளை அம்சங்கள்ல அப்படின்டா தொழுகையில வந்து தக்பீர் எங்க கட்டுறது? நெஞ்சிலையா வயிற்றுலையா? ஆ அதே போல விரல் ஆட்டணுமா ஆட்டக்கூடாதா? தராவி 23 ரக்காத்தா 11 ரக்காத்தா இன்டர்நேஷனல் பெறையா சர்வதேச பெறையா? இப்படியான விஷயங்கள் மார்க்கத்துல கிளை அம்சங்கள்ல தான் ஃபிக்ஹ் சார்ந்த சட்ட சார்ந்த விஷயங்கள்ல தான் இப்படியான நிறைய இஜ்திஹாத் வாரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரியா? நான் 48க்கு கூடியாச்சு ஆன்சர் சொன்னோம். 48க்கு 48க்கு பார்க்கலண்ணே. சரி சரி ஓகே ஓகே. 48 கொஸ்டின். ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு ஃபிக்ஹ் துறையின் பொற்காலம் என அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்ப 48க்கு விட வந்து ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு பொற்காலம் நடைபெறாண்டா இது பிழை. இது தகவலோட சம்பந்தப்பட்டது. ஆஹ் இது வந்து 48வதுக்கு இந்த கூற்று பிழை. அல் குர்ஆனை புரிஞ்சு கொள்ள ஹதீஸ்கள் தேவைப்படுவதில்லை அப்படிங்கிற கூற்று வந்து பிழை. அல் குர்ஆனை புரிஞ்சு கொள்ள கட்டாயம் ஹதீஸ் தேவை. அப்ப 48வதுக்கு விட நாலாவது. சரி 49வதுல முதலாவது வந்து என்ன? 49 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 49வது 49வது பாருங்க. இதுல அந்த முதலாவது பிழை. ரெண்டாவது வந்து புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்கிறது ஈதிகாத்துங்கிறது சரி. படம் பார்க்கலாமா சினிமா பார்க்கலாமான்னு சொன்னா அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல தேடி ஆராய்ஞ்சு பார்த்து கியாஸ் அது இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு இஜ்திஹாத் செஞ்சு முடிவுக்கு வருவாங்க. அது ஹராம். நாடகம் பார்க்கறது ஹராம். சிகரெட் பயன்படுத்துறது ஹராம். ஸ்டேட்டஸ்ல வந்து மியூசிக் அல்லது பாட்டு போடுறது ஏதாவது ஒன்று நம்மளோட போட்டோவுக்கு மியூசிக்கை போட்டு எடிட் பண்ணி போடுறதெல்லாம் ஹராம். அப்ப இப்படி வந்து சொன்னா இது வந்து இஜ்திஹாத் இப்படி செய்யலாம். அப்ப அது சரி. அப்ப 49வதுக்கு விட ரெண்டாவது. 50வதுக்கு விட என்ன? ஓகே மார்க்க தீர்ப்பு வழங்க குர்ஆன்ல ஆதாரம் இல்லாட்டி ஹதீஸ் ஆதாரமா கொள்ளணுங்கிறது சரி. அபு ஹனீஃபா அவர்கள் கியாஸ் இஸ்திஹ்சான் என்பவற்றை சட்டவாக்கத்துக்கு அடிப்படையாக கொள்ளவில்லைங்கிறது பிழை. சரியா? ஏண்டா அவங்க தான் அதை அடிப்படையா கொண்டாங்க. இதில் இப்ப பாருங்க நான் சொன்ன மாதிரி கட்டாயம் செய்யுங்க. எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் இந்த தகவல்கள் உங்களோட மண்டைக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த பேப்பர்ல எல்லாம் டக் டக்குன்னு சரியா செய்யலாம். அப்போ குறிப்பிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த எம்சிக்யூல பிழை விட்டுட்டீங்க. ஏன் பிழை விட்டீங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு தெரியாதுன்னா கட்டாயமாக 2021 போட்டு அந்த தகவலை எழுதி வைங்க உங்க கொப்பில. உங்களுக்கு இந்த சொல்லுக்கான அர்த்தம் 2021 தெரியாம விட்டுருக்கு. இதெல்லாம் 2021 பேப்பர்ல உங்களுக்கு தெரியாதோ அந்த தகவல்கள் எல்லாத்தையும் எழுதி வைங்க. வச்சுட்டு அடுத்த பாஸ் பேப்பர் நாங்கள் 2020 செய்ய போறோம். போறதுக்கு முதல் அந்த தெரியாத தகவல்களை அதுக்கு சரியான வேலையை கொஞ்சம் திரும்ப மீட்டி பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு அடுத்ததுக்கு வாங்க 2021. நீங்க 10 வருஷம் எம்சிக்யூ செஞ்சிட்டீங்கடா. சரியா? செஞ்சிட்டு நீங்க அதுல ஒரு 45க்கு மேல் எடுக்கிற அளவுக்கு 10 வருஷத்துல நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களால இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நடக்க போறது 45க்கு மேல் எடுக்கலாம். ஏன்னா அந்த 10 வருஷத்துக்கு வாரதுதான் அப்படியோ மாறி மாறி குழப்பி வரும். அப்படிதான் இஸ்லாம் மனம் எடுப்பாங்க. சரி இப்ப நாங்க பாருங்க 2020ஆம் ஆண்டு எம்சிக்யூ நாங்க
படிக்க போறோம். சரி, இதுல முதலாவது கூட என்ன? இல்ல, இது 21 என்ன? சரி சரி சரியா. இல்லையே, இது 2020 தானே இருக்குது. ஆனா இது 2021 பேப்பர். இந்த இது 2020 இல்ல போல. இது உங்களோட புக் இருந்தா 2020 முன் பேஜை கொஞ்சம் என்ன முதல் 10 கேள்வியை மட்டும் இந்த நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுவிடுங்க. முதல் 10 கேள்வியை முதல் பேஜை மட்டும் போட்டா சரி. முதல் 10 பேஜையும் போடு. சரி, முதல் 10 கேள்வி. சரி, விளங்குதா உங்களுக்கு? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குதா? சரி அப்படின்டா. ஆஹ், சரி, முதலாவது கூட என்ன? அல்லாஹ்விற்கு வாஜிபான பண்புகளில் ஒன் என்பதன் கருத்து என்ன அப்படின்னு கேட்டுக்கிறான். 4ன்னு சொல்லிக்கிறீங்க, 3ன்னு சொல்லிக்கிறீங்க. இதுல இதுல நல்லா வேகணும்னா ஒன் அப்படின்னு சொன்னா அரபுல சமியாண்ட கேட்டான் அர்த்தம். சமியாண்டா கேட்டான் அப்படின்ட்டு அர்த்தம். அப்ப அதுக்கு விட என்னன்னு சொன்னா கேள்வி இப்பதான் வரும். ரெண்டாவதுக்கு என்ன? சக்திண்டா குதிரத், பார்வைண்டா பசீரத், நாட்டம்னு சொன்னா இராதத், கேள்விண்டா ஒன், உயிர்ண்டா ரூஹ். சரி. ஆஹ் பாப்போம். ஹலீலுல்லாஹ் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டது யாருன்னு கேட்குறீங்க. இதுக்கு விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹலீலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நபியாக சொன்னாங்க. அல்லாஹ் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஃபத்தஹத இப்ராஹிம ஹலீலா அப்படின்னு.
அல்லாஹ் இப்ராஹீமை தன் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு குர்ஆன் வசனம் வருது. அப்ப ஹலீலுல்லாஹ்னா அல்லாஹ்ட உற்ற நண்பர்கள் ரெண்டு பேர், ஒன்று ரசூலுல்லாஹ், இன்னொன்று அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி அவங்க சொன்னாங்க, நான் வந்து என்ன உற்ற நண்பராக அபூபக்கர் அலி அவங்க எடுத்திருப்பேன், ஆனா அல்லாஹ் தாலா என்ன உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹலீலுல்லாஹ்னா உற்ற நண்பன் அர்த்தம். அது இப்ராஹிம் நபி, அதான் இதுக்கு விட வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா. சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுவாங்க அபுல் பஷர்னு சொல்லுவாங்க, மனிதர்களின் தந்தைன்னு சொல்லி. சரி, மூன்றாவதுக்கு என்ன? நயவஞ்சகனை குறிக்கும் அரபுச் சொல். வெரி குட். மூணாவது முனாஃபிக். முனாஃபிக் இந்த நயவஞ்சகன். முஷ்ரிக் என்னன்னா ஷிர்க் வச்சவன். முல்ஹித்னு சொன்னா நாத்திகன். காஃபிர்னு சொன்னா நிராகரித்தவன். முர்த்ததுன்னா மதம் மாறியவன். சரி, நாலாவதுக்கு என்ன விட? இஸ்லாம் மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாதுங்கிறது குர்ஆன் வசனமா ஹதீஸா? ஆ, அறிஞர்களோட கருத்தா? என்னன்னு கேட்குறாங்க. நாலாவதுக்கு என்ன? காஃபிருண்டா கஃபர நிராகரித்தான். சரியா? அவன் நிராகரிச்சிட்டான். இஸ்லாத்தை நிராகரிச்சிட்டான். அல்லாஹ் ஒருவன்கிறத நிராகரிச்சிட்டான், அவன் ஏற்றுக்கொள்ளல. காஃபியர் நிராகரித்தவன் வரும். சரி, மார்க்கத்தின் நிர்பந்தம் கிடையாதுங்கிறது குர்ஆன் வசனம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தின் நிர்பந்தம் இல்லை அல்லாஹ் சொல்றான். நான் மார்க்கத்தின் நிர்பந்தம் கிடையாது. அவன் நாலாவது கூட முதலாவது. ஐந்தாவதுக்கு என்ன? ஹத்முன் நுபுவாண்டா என்ன? ஹத்முன் நுபுவாண்டா ஹத்முன் நுபுவாண்டா என்ன? ஓகே, ரெண்டாவது சரியான விட இறுதி நபித்துவம். இறுதி நபித்துவம். மௌன இஜ்மாவை குறிக்கும் சொல் என்ன? இதெல்லாம் அந்த அரபு கருத்துக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். மௌன இஜ்மாவை குறிக்கும் சொல் என்ன? இஜ்மா சுக்கூத்தி. சக்கத்தண்டா அரபுல மௌனமாக இருந்தான்னு அர்த்தம். சுக்கூத்தி. இஜ்மா சுக்கூத்தின்டா மௌன இஜ்மா. சரியா? ஏழாவதுக்கு என்ன? குர்ஆன்ல மிக நீண்ட சூறாட பேர் என்ன? வெரி குட். நாலாவது சூரா பக்கரா. அதான் நீண்ட சூறா. மிக சின்ன சூறா என்ன? சூரா அல் கௌசர். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் சொல்லி ரப்பிக்கு வன்ஹர் இன்ன ஷானியக்க ஹுலப்சர். இதான் சின்ன சூறா. சரி. ஆஹ், ஹதீஸின் மூல வாக்கியம் எவ்வாறு அழைக்கப்படும்? எட்டாவதுக்கு என்ன? ஹதீஸ்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஹதீஸ்ல இஸ்னாதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அறிவிப்பாளர் வரிசை. அதை வந்து ஹதீஸ் சரியானு கண்டுபிடிக்க ரெண்டு விஷயத்தை செக் பண்ணுவாங்க. ஒன்று அதை அறிவிச்சவங்களை செக் பண்ணுவாங்க. அடுத்து ஹதீஸ்ல மூல வார்த்தை மூல வாக்கியத்தை செக் பண்ணுவாங்க. ஹதீஸ்ல உள்ளடக்கத்தை செக் பண்ணுவாங்க. சரியா? கொன்டெக்ஸ்ட் சொல்லுவோம். உதாரணமா நாளைக்கு பாடசாலை நடைபெறாது. இந்த வாக்கியம் வந்து சரியா இல்லையா? இது நான் சொன்ன மாதிரி இருக்குதா? அதை செக் பண்ணுவீங்க. நான் இப்படி சொன்னதை எனக்கு ஏ பி பி சொன்னாரு, பிக்கு ஏ சொன்னாரு, இந்த அறிவிப்பாளர் துறையும் செக் பண்ணுவீங்க. அப்பதான் அந்த தகவல் சரியானு உறுதிப்படுத்தப்படும். அப்ப இதுக்கு சொல்லுவாங்க இந்த இஸ்னாத். இந்த என்ன, அறிவிப்பாளரை செக் பண்றது இஸ்னாதுன்னு சொல்லுவாங்க. உள்ளடக்கத்தை செக் பண்றது, மூல வாக்கியத்தை செக் பண்றதுக்கு மத்தன்ட்டு சொல்லுவாங்க. மத்தன். அப்ப எட்டாவது கூட முதலாவது. இந்த இடத்துல சனதுன்னு சொன்னா அறிவிப்பாளர் வரிசை, கபர்ன்னு சொன்னா ஹதீஸ்ல இன்னொரு பெயர், இஸ்னாதுன்னு சொன்னா அந்த சனதுல பன்மை இஸ்னாத், ரிவாயத்துன்னு சொன்னா அது அறிவிப்புன்னு அர்த்தம். அறிவிப்பு. அவட வந்து முதலாவது. ஒன்பதாவதுக்கு என்ன?
குத்துபா பிரசங்கம் இடம்பெறாத தொழுகை. பின்வரும் தொழுகையில் குத்துபா பிரசங்கம் இடம்பெறாத தொழுகை என்னன்னு கேட்குறாங்க. இதுல ஜும்மாவுல வந்து ஒரு குதுபா ஒன்று நடக்கும். இஸ்திஸ்கா அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு மழை வேண்டி பிரார்த்திக்கிற மாதிரி அதுலயும் ஒரு இது மாதிரி நடக்கும். ஈதைன் பெருநா தொழுகையிலையும் நடக்கும். சரியா? இரண்டாவது இஸ்திகாரா, இதுல வந்து குத்துபா பிரசங்கம் நடக்காது. இது என்னன்னு சொன்னா என்ன, அது என்னன்னு சொன்னா இஸ்திகாரா அப்படின்னா இப்ப எனக்கு வந்து ஆஹ், ஒரு ரெண்டு ஜாப் வருது. இந்த வேலைக்கு போறியா இந்த வேலைக்கு போறியா, டவுட்டா இருக்குது. அப்ப ஒரு இஸ்திகாராக ஒரு துவா இருக்குது. அந்த துவாவை தொழுதுட்டு அந்த துவாவை ஓதுவோம். ஓதினா எங்க மனசுல சரியான எது நல்லமோ அது எங்களோட மனசுல உதிக்கும். உதிச்சு அதை நாங்க தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா அதுல நலவு நடக்கும். அதான் இஸ்திகாரா தொழுகைன்னு சொல்றது. ஒன்பதாவது கூட ரெண்டாவது. பத்தாவது என்ன? ஒரு இதெல்லாம் சொல்லுவீங்க. இமாரத்துன்னா என்ன? பத்துக்கு ஒன்று. வெரி குட். இபாதத்னா வணங்கி வழிபடுறது. இமாரத் அப்படின்னு சொன்னா உலக என்ன வளப்படுத்துறது. ஹிலாஃபத்னா என்ன, அதாவது ஒரு அல்லாட பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்துல சரியான ஆட்சியை நிலைநாட்டு. 11வதுக்கு என்ன? மக்சத்ன்னு என்ன? மக்சத். மக்சத் மக்காசித் நான் படிச்ச ஞாபகம் இல்லையா? 5 நிமிஷத்துல ஓஃப் பண்ண போகுது. ஆஹ் மக்சத்ன்னு என்ன? ஆஹ் மக்சத்னு சொன்னா மக்சத் மக்காசித் அப்படி சொல்லுவாங்க. மக்காசித் சரியாண்டா சரியாவின் இலக்குகள். நம்ம படிச்சோம். தரூரியாத், ஹாஜியாத், தஹ்சீனியாத். ஆ இப்படியான இலக்குகளுக்காகத்தான் இஸ்லாம் சட்டங்களை இயற்றியதுன்னு படிச்சோம். அப்ப இந்த இடத்துல இலக்குங்கிற சொல் வாரது ரெண்டாவது மட்டும்தான். அப்ப அதான் விட இலக்கு, அடைவு, எதிர்பார்க்கும் விஷயம், அதான் விட வரும். சரி. 12க்கு என்ன? கலா செய்தல் என்ற நிபந்தனையுடன் நோன்பை விட அனுமதிக்கப்படாதவர் யாருன்னு கேக்குறாங்க. சரி, இதுக்கு விட வந்து என்னன்னு சொன்னா ஏழை. ஒரு ஏழையா இருக்கிறாரு, அவர் கலாச்சி வந்து சொல்லி லேட்டா நோன்பு நோன்பு விடலாமா? விட இயலாது. பிரயாணி வந்து கலாச்சி செய்யலாம், பிறகு நோன்பு பிடிக்கலாம். குணமடைஞ்சிட்டு வாழற ஒரு நோயாளி அவர் நோன்பு விடலாம், பிறகு பிடிக்கலாம். ஒரு கர்ப்பிணி பெண் நோன்பு விடலாம், பிறகு பிடிக்கலாம். பாலூட்டும் தாய் நோன்பு விடலாம், பிறகு பிடிக்கலாம். ஆனா ஒரு ஏழை செய்ய இயலாது. சஹாபாக்கள் எத்தனையோ ஏழைகள் இருந்தாங்க, ஆனா அவங்க நோன்பு பிடிக்கத்தான் வேணும். சரி. 13வதுக்கு என்ன? 250 ஆடு வச்சிருக்கிறவரு சக்காத் கொடுக்க வேண்டிய ஆடுகள் எண்ணிக்கை எதுன? ஆஹ் இதுக்கு விட வந்து மூணாவது. மூன்றுங்கிறது தான் விட. சரி, கடைசி 14வதுக்கு என்ன? ஐயாமு தஷ்ரீக்னா என்ன? இதுல நோன்பு நோக்கிறது. இதுக்கு விட வந்து என்னன்னு சொன்னா நாலாவது. ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நோன்பு நோக்கிறது ஹராம். சரியா? நோன்பு நோக்கிறது ஹராம். சரி. இப்ப இப்ப நாங்க படிச்சிருக்கோம் வந்து என்னன்னு சொன்னா எத்தனை கேள்வி வரைக்கும் படிச்சிருக்கோம்? ஆம், 14 கேள்வி வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இன்னும் 2 நிமிஷத்துல ஓபன் பண்ண போகுது.
சரி. இதுல 15வதுக்கு என்ன விட? ஹஜ் செய்வோர் துல்ஹஜ் 9ஆம் நாளில் தரிக்க வேண்டிய இடம். இதெல்லாம் தகவல். நல்லா பாடமாக்கி கொடுங்க. ஹஜ் செய்வோர் துல்ஹஜ் 9ஆம் நாளில் தரிக்க வேண்டிய இடம். விட 5வது. சரியா சொல்லிக்கிறீங்க. அரஃபா. அரஃபாவுல தரிப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு பெருநாள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. சரி, 16க்கு என்ன? ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் இடம்பெறுகின்ற பொதுவான வணக்கம் என்ன? ஹஜ்ஜிலையும் உம்ராவிலையும் பொதுவா நடக்கிற வணக்கம் என்ன? இதுக்கு விட சரியான விட 3வது. தவாப் செய்யறது. ஹஜ்ஜிலையும் தவாப் செய்வாங்க, உம்ராவிலையும் தவாப் செய்வாங்க. சரியா? அரஃபாவுல தரிக்கிறது உம்ராவுல நடக்காது. ஜம்ராக்கில் கல் எறிதலாம் உம்ராவுல. அது முக்கியம் இல்ல. குர்பான் கொடுக்கறதும் உம்ராவுல இல்ல. மினாவுல தங்குறதும் இல்ல. தவாப் செய்யறது தான் ஹஜ்ஜிலையும் நடக்கும், உம்ராவுலையும் நடக்கும். சரியா? 17க்கு என்ன? இப்ப நிக்க போகுது கடைசி கேள்வி. இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தரிகாக்களில் ஒன்று. இதுக்கு விட 2வது. காதிரிய தரிகா. இந்த தரிகாக்கெல்லாம் பிழையான ஒரு விஷயம். ஆனா படிப்புக்கு சும்மா படிச்சு கொள்ளுங்க. காதிரியா தரிகாங்கிறது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு ஒரு பங்காற்றியது. அப்துல் காதர் ஜெயிலானிற பேர்ல உருவாக்கப்பட்டது. ஆனா அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க கூட கொஞ்சம் பங்களிப்பு செஞ்சாங்க. ஆனா இவங்க இப்ப வழிகட்ட போக்குல இருக்கிறாங்க. சரியா? சரி. அப்ப இதோட நாங்க முடிக்க கொள்றோம். நாளைக்கு இந்த 20